நீலகிரி மாவட்டம் உதகைக்கு முக்கிய சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகிற நிலையில் அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. சர்வதேச சுற்றுலா தலங்கள் ஒன்றான நீலகிரி மாவட்டம் உதகை அமைந்துள்ளது. சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிவது வழக்கம். அதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகை, புத்தாண்டு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை என தொடர் விடுமுறை ஒட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் உதகையில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் காலை முதலே கூட்டம் களை கட்டியது. குறிப்பாக கண்ணாடி மாளிகை மற்றும் பாரம்பரியமிக்க கட்டிடங்கள், வானுயர்ந்த மரங்கள், புல் மைதானங்கள் விளையாடியும் குடும்பமாய் கண்டு ரசித்து வருகின்றன. மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து புத்தாண்டு தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். ராதிகா, உதகையில் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் என தெரிவித்திருக்கிறீர்கள். உங்க தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.